ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடயே ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா வணங்கட்டும். ஸோ நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வணங்கட்டும். ஸோ நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விடணும். ஸோ நல்லா இது ஊறிட்டாலே போதும். நம்ம ஒரு விசில் விட்டாலே நம்மளோட சூப்பரான நெய் சோறு ரெடி. ஸோ இந்த கேப்பில் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு நீங்கள் இந்த நெய் சோறு மேலே போட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கலர் வந்துடும். ஸோ நம்மளோட எம்மியான நெய் சோறு ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.